ஓகே, நம்ம வந்து டெக்ஸ்சர் கிரியேட் பண்ணி பேசிக்கான ஒரு ஷேடர் அப்ளை பண்ணி ஒரு பக்காவாக வந்து ஒரு மாடல் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபீல் கொண்டு போகிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாட்டர் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஃப்ரிட்ஜ்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி சோடா கேனோ ஏதோ ஒரு பாட்டிலோ எடுத்து வச்சிங்கன்னா அது என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா, வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சின்னதும் பெருசுமா துளி துளியாக வந்து சுற்றி ஃபார்ம் ஆகும். இதை வந்து இதை வச்சு நம்ம ரெண்டர் பண்ணும்போது இன்னுமே நமக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் கிடைக்கும். அதை எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சில செட்டிங்லாம் நம்ம பண்ண போகிறோம், சீன் செட் பண்ண போகிறோம். அந்த சீன் செட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேர்ல்டுக்கு போயிருங்க. வேர்ல்டில் போயிட்டு சர்ஃபேஸில் உள்ள இந்த கலரில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் கிளிக் பண்ணிவிட்டு என்வரான்மெண்ட் டெக்ஸ்சர் கொடுத்துக்குங்க. ஸோ என்வரான்மெண்ட் டெக்ஸ்சரில் நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட டவுன்லோட் பண்ண HDR இமேஜ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த HDR இமேஜ் வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரில் போய் HDR Heaven அப்படின்னு போயிட்டு அந்த சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்டோர் HDR இருக்கும். அதில் ப்ரௌன் ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நான் இந்த கோர்ஸில் இந்த இதை ஆட் பண்ண பார்க்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டரில் போயிட்டு ஃபிலிமில் இந்த டிரான்ஸ்பரண்ட் வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் டிக் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டை வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதையுமே நம்ம வந்து அன்செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ரெண்டர் வியூவு. இதில் வந்து நமக்கு பேசிக்கான நம்ம வந்து மெட்டீரியல் தான், பேசிக்கான ஷேடை தான் அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இந்த கிளியர் கோட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளியர் கோட் என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் பெயிண்ட்லனா பார்த்தீங்கன்னா ஷேடர் வந்து 2 ஷேடர், அதாவது நெயில் பாலிஷில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வரும். உள்ள ஒரு கலர், மேலே ஒரு கோட்டிங் கொடுத்த எனாமல் கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீல் கொண்டு வரதுக்கு தான் இந்த கிளியர் கோட்மாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்குமே ரஃப்னஸ் வந்து 0.4 கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே செட் பண்ணிக்கலாம். வெயிட் 1, ரஃப்னஸ் வந்து 0.4. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே இந்த பேசிக்கான சீன் செட்டப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த க்ரீனையும் பிங்க்கையும் நம்ம வந்து ஹைட் பண்ணி வச்சிடலாம். ஸோ நமக்கு இதில் வச்சு ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஜாமெட்ரிக் நோடு போய் தான் நம்ம வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் ஜாமெட்ரி நோடு போய்க்கலாம். ஜாமெட்ரி நோட் போனாக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி செட்டப் வரும். ஸோ இதை வந்து நமக்கு தேவையில்லை. இதை வந்து ஜாயின் ஏரியா கொடுத்து இந்த பக்கம் கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த இதில் தான் நம்ம வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ரெட் கேனை கிளிக் பண்ணிவிட்டு நியூவாக ஒரு ஜாமெட்ரிக் நோட் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ நியூ ஜாமெட்ரிக் நோட் கொடுக்குறேன். நியூ ஜாமெட்ரிக் நோட் நான் க்ரியேட் பண்ணாக்கில் உங்களோட மாடிஃபயர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடிஃபயர் ஆட் ஆகிடுச்சு. அதாவது ஜாமெட்ரிக் நோடுங்கிற ஒரு மாடிஃபயர் ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இங்கே போய் இந்த ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெட் கேனோட ஜாமெட்ரிக் நோடு. ஓகேவா? ஸோ நம்ம ரெட் கேனோட ஜாமெட்ரிக் நோடு நேம் பண்ணிட்டோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட்ன்றது. ஸோ நம்ம இன்புட்டில் போகிற ஜாமெட்ரி வந்து அவுட்புட்டில் கனெக்ட் ஆனால் என்ன ஆகும்னா இது வந்து விசிபிள் ஆகும். இப்போ நம்ம இதை பிரேக் பண்ணோம்னா இங்கே இந்த ஜாமெட்ரி விசிபிளாகவே இருக்காது. ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் அண்டு உங்களோட மவுஸோட ரைட் கிளிக்கை கிளிக் பண்ணி கத்தி மாதிரி ஒன்று வருது பார்த்தீங்களா, இப்படி வெட்டி விட்டிங்கன்னா இது பிரேக் ஆகிரும். இப்போ நமக்கு எந்த ஜாமெட்ரியுமே தெரில. ஸோ இன்புட்டு இருக்குது, ஆனால் அவுட்புட்டோடு அது கனெக்ட் ஆகலை. இப்போ நம்ம இதை அவுட்புட்டோட கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு இது விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மேட்டர். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னலாம் இந்த நோடுக்குள்ளே என்னென்னலாம் உள்ளே ஆட் பண்ணி ஸோ இதில் அவுட்புட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பண்ணப்போம். இப்போ இதில் வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிற நோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா
distributed points on face. ஓகேவா? ஸோ இந்த நோடை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஒன்ஸ் க்ரியேட் பண்ணாக்கில் அப்படியே மூவ் பண்ணி மேலே கொண்டு போனால் ஒயிட் கலர் ஆகிடும். இப்படி வச்சு ஒரு நார்மலாக ஒரு கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து கனெக்ட் ஆகிரும். ஓகேவா? ஜாமெட்ரி நோடு வந்து ஜாமெட்ரி வந்து மெஸ்ஸில் போய் கனெக்ட் ஆகி மெஸ்ஸு வந்து ஸோ இதில் ப்ராசஸ் ஆகி இந்த பாயிண்ட் வழியாக இந்த ஜாமெட்ரியோட அவுட்புட்டில் கனெக்ட் ஆகுது. ஸோ நமக்கு இங்கே வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நம்மளோட கேன் வந்து மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ நம்ம கேனும் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த நோடு கொண்டு வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு நோடு ஆட் பண்ணணும். அது ஜாயின் ஜாமெட்ரி அப்படிங்கிற ஒரு நோடு. இந்த நோடை கொண்டாந்து இங்கே வச்சிட்டோம்னா ஸோ இங்கேருந்து ஜாமெட்ரி போகுது. ஸோ ஜாயின் ஜாமெட்ரியில் போகுது. அப்புறம் ஜாமெட்ரிலேருந்து இந்த அவுட்புட் போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கே மற்றது எல்லாமே சின்னதாக இருக்கும். இப்போ பெருசாக இருக்குன்னா இது மல்டிபிள் நோடை வந்து இன்புட்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போது நமக்கு இந்த சோடா கேனோட ஜாமெட்ரியுமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்படிங்கும்போது இங்கேருந்து இதை இழுத்துக்கொண்டு இந்த அவுட்புட்டில் கொடுத்தோம். ஸோ இந்த இன்புட்டில் கொடுத்தோம்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நமக்கு ஃபைனலாக காட்டும். ஓகேவா? இதுதான் நோடோட சிறப்பம்சம். அடுத்தது நம்ம ஆட் பண்ண போகிற நோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. இது வந்து நீங்கள் ரெண்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியாது. ஸோ ரெண்டர் வியூவில் பார்த்தீங்கன்னா அது தெரியாது. ஸோ நமக்கு ரெண்டர் வியூவில் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் வந்து ஒரு ஸ்பியரோ சம்திங் ஏதோ நமக்கு தேவையான மெஷ்ஷை வந்து ஆட் பண்ணோம். ஸோ அது வந்து நம்ம இங்கேருந்து மெஷ்ஷை ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோடை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா யூவி ஸ்பியர். நம்ம வந்து கியூப் இதெல்லாம் க்ரியேட் பண்ணோம்ல, இங்கே வந்து ஷிஃப்டியை கொடுத்து மெஷ்ஷில் பார்த்து பார்த்திங்கன்னா யூவி ஸ்பியர் ரவுண்டாக வரும்ல. ஸோ இதை தான் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம நோடாகவே ஆட் பண்ணிடலாம். யூவி ஸ்பியர் மெஷ். ஓகேவா? ஸோ இந்த மெஷ்ஷுங்கிற ஒரு நோடை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இங்கே க்ரியேட் பண்ணோம்னா இங்கே நமக்கு விசிபிள் ஆகாது. இதெல்லாம் நம்ம கொண்டு கனெக்ட் பண்ணி அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணால் தான் விசிபிள் ஆகும். ஓகேவா? யூவி ஸ்பியரை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இன்ஸ்டன்ஸில் கொண்டு கொடுத்துட்டு அப்புறம் இந்த இன்ஸ்டன்ஸோட அவுட்புட்டை கொண்டு நம்ம இந்த ஜாயின் ஜாமெட்ரியில் கொடுத்துடலாம். ஓகே, இப்போது நமக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இது வந்து இதில் தான் வந்து நமக்கு இன்புட் வரப்போகுது. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் பாயிண்ட்ஸில் தான் வந்து இந்த ஸ்பியர் போய் அப்ளை ஆக போகுது. ஸோ நம்ம இதை பிரேக் பண்ணிவிட்டு இதை கொண்டாந்து இந்த பாயிண்ட்ஸோட இன்புட்டில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பியர் வந்து எங்கெல்லாம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் பாயிண்ட் இருந்துச்சோ அங்கே போய் அப்ளை ஆகிடும். ஸோ இதோட ரேடியஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி இதில் போய் இதோட யூனிட் சைஸை வந்து நம்ம மாற்றிக்கலாம். நான் வந்து சென்டிமீட்டரில் வச்சுக்கிறேன். ஸோ 100 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ நான் இதை வந்து 1 சென்டிமீட்டருக்கு மாற்றுறேன். இப்போது எனக்கு எங்கெல்லாம் அந்த இந்த பாயிண்ட் வந்து எங்கெல்லாம் இருந்துச்சோ இந்த பாயிண்ட் மட்டும் எங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்பியர் வந்து போய் உட்காந்துருச்சு. இப்போது இந்த ஸ்பியரோட ரேடியஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? 5 சென்டிமீட்டர். இப்போ நான் இந்த ஸ்பியரோட ரேடியஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் கிட்ட போனீங்கன்னா இது உடஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து ஷேட் ஸ்மூத் வந்து ஆட் பண்ணணும், ஸ்மூத் ஆக்கணும். ஸோ ஷேட் ஸ்மூத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கேன் க்ரியேட் பண்ணும்போது நம்ம இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுப்போம்ல.
ஸோ அது மாதிரி நம்ம இங்கே போயிட்டு இங்கே நோட்லேயே எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ அப்போ செட் ஷேடு ஸ்மூத் அப்படிங்கிற ஒரு நோடை எடுத்து இதில் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆயிடுச்சு. வித்தவுட் ஷேட் ஸ்மூத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாக இருக்குது. இது தூக்கி நீங்கள் உள்ளே போட்டாக்கலே உங்களுக்கு ஸ்மூத் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம யூவி ஸ்பேரு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிடுச்சு. இப்போது இது பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கேலில் ஒரே வேல்யூவில் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். எனக்கு சின்னதாக இருக்கணும், பெருசாக இருக்கணும். அது மாதிரி வாட்டரை பார்த்தீங்கன்னா ஒரே துளி வந்து ஒரே மாதிரி இருக்குது, அதில் தனித்தனியாக இருக்கும்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது இதில் வந்து நம்ம வந்து ரேண்டமாக ஒரு வேல்யூ கொடுக்குறோம். இந்த ஸ்கேல் வந்து எனக்கு வந்து ரேண்டமாக இருக்கணும். ஒன்று வந்து பெருசாக இருக்கணும், ஒன்று வந்து சின்னமாக இருக்கணும். அப்படிங்கிறத இந்த ஜாமெட்ரியோட ஸ்பியரோட ஸ்கேலை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ரேண்டம் வேல்யூ அப்படிங்கிற ஒரு நோடை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரேண்டம் வேல்யூங்கிற நோடை ஆட் பண்ணிவிட்டு இதோட இன்புட்டை கொண்டு நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரேண்டமாக ஸ்கேல் ஆகிருக்கு. ஒன்று சின்னதாக ஒன்று பெருசா அப்படின்னு ரேண்டமாக ஸ்கேல் ஆகிருக்கு. எனக்கு மினிமம் வேல்யூ 0.1 வச்சுக்கிறேன், மேக்ஸிமம் 1 இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிலது வந்து ரொம்ப ஒட்டிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து நான் போய் எனக்கு பாய்சன் டிஸ்க்னு கொடுக்குறேன். ஸோ நான் பாய்சன் டிஸ்க்னு கொடுக்கும்போது டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எல்லாமே ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது. 0.12 இங்கெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்குல்ல, 0.1 0.2 ஓகே. ஸோ இங்கே ஒட்டாமல் இருக்குது. ஸோ எல்லாமே ஒட்டாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நான் டிஸ்டன்ஸை வந்து டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த வேல்யூவை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ நான் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறேன். டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தாலும் எனக்கு அவ்வளோதான் ஒட்டாமல் வரல. ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்குது, அது பிரச்சனை இல்லை. நிறைய ஒட்டிகிட்டு இருந்தால் தான் பிரச்சனை. and 5 cm 6 cm 7. ஓகே, இப்போது நமக்கு எதுவும் ஒட்டின மாதிரி இல்லை. ஓகே, இப்போது இந்த டென்சிட்டியை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாடிஃபையர்லேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்புட் வந்து இங்கே இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டென்சிட்டியோட மேக்ஸை தூக்கி இதில் விட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட இன்புட் இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இங்கே வேல்யூ கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நான் எனக்கு வந்து 100 கொடுக்குறேன். நான் வந்து ரொம்ப பெரிய வேல்யூவாக இருக்குது, சின்ன வேல்யூ 1 to 10 நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சேன்னா இப்போ நம்ம இதில் வந்து மேத் அப்படிங்கிற ஒரு நோடை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு ஸோ இதை வந்து நான் மல்டிப்ளை கொடுத்துக்கிறேன். இங்கே 100 கொடுத்துக்கலாம், இங்கே வந்து 1 இல்லைன்னா 0.1. ஸோ இந்த மாதிரி கொடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் டாப்லெட்ஸ் எல்லாத்துலேயும் ஆட் ஆகிடுச்சு. இப்போ கீழேயுமே ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்த நம்ம வந்து ஏற்கனவே கீழே வச்சுருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வாட்டர் டாப்லெட் தேவையில்லை, ஏன்னா கீழே நிற்க வைப்போம் இல்லாட்டி ஏதாவது பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த இடம் நமக்கு தேவையில்லை. எப்போவுமே உங்களுக்கு தேவைப்படாத இடத்த வந்து நம்ம வந்து இந்த வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த பார்ட்டை தவிர மற்ற எல்லா பார்ட்லேயுமே நமக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் வந்து அப்ளை ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதெல்லாம் செலக்ட் பண்ணி
அதை வந்து ஒரு வெர்டெக்ஸ் குரூப்பாக போட்டு வச்சுக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இங்கே போயிட்டு எடிட் மோட் போய்க்குங்க. ஸோ எடிட் மோட் போயிட்டு நான் இதை செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஒயர் ஃப்ரேம் இருந்தால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒயர் ஃப்ரேம் மோடில் போயிட்டு நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் பிடிச்சி உங்களோட நம்பர் பேடில் உள்ள ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ எனக்கு இது வச்சும் எனக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ஸோ இந்த சைடு எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டேன். இதை போய் வெர்டெக்ஸ் குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸு செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்குறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த குரூப்பை செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இப்போ இந்த குரூப்புக்கு வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். டென்சிட்டின்னு ரீநேம் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஸோ இந்த டென்சிட்டி வந்து நான் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான், செலக்ட் பண்ண ஏரியாவுக்கு மட்டும்தான் டென்சிட்டி ஏரியானே வச்சுக்கலாம். ஸோ ஏரியாவுக்கு மட்டும் அப்ளை ஆகணும். ஸோ அதுக்கு இங்கே ஒரு நோடு ஆட் பண்ணணும். ஸோ இதை கொண்டாந்து அப்ளை பண்ணேன். ஸோ இந்த மெஷ்ஷில் ஒரு நோடு ஆட் பண்ணிக்கலாம். நேம்டு ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோடு. ஓகே, இந்த நோடில் போயிட்டு இங்கே டென்சிட்டின்னு இருக்கா, டென்சிட்டி ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆட்ரிபியூட்டை வந்து செலக்ஷனில் கொண்டாந்து போட்டோம். இப்போது நம்ம எந்த இடத்துலலாம் செலெக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், இங்கே இருக்காது. ஓகேவா? இப்போது பர்ஃபெக்டாக நம்ம டென்சிட்டியை கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து பக்காவாக செட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அடுத்து சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் கொண்டு வரப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ட்ராப்லெட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை நம்ம கொண்டு வரணும். இப்போ சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் கொண்டு வர்றதுக்கு இப்போ நம்ம இந்த பெரிய ட்ராப்லெட்ஸ் கிரியேட் பண்ண நோடையே அப்படியே நம்ம டூப்ளிகேட் பண்ணி சின்ன ட்ராப்லெட்ஸுக்கும் கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஷிஃப்ட் T கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகிரும். அப்படியே மேலே கொண்டு தனியாக வச்சிடும். இப்போ நம்ம வந்து இதை வந்து அப்படியே ஷிஃப்ட் D ப்ரெஸ் பண்ணி நம்ம டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டோம். இதை வந்து நம்ம மறுபடியும் சின்ன ட்ராப்லெட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட்டோட கனெக்ட் பண்ணணும். ஸோ இன்புட் வந்து மெஷ்ஷு. ஸோ நம்ம மெஷ் கூட கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி அவுட்புட் வந்து இந்த இன்ஸ்டன்ஸை வந்து ஜாமெட்ரி கூட கனெக்ட் பண்ணிட்டோமா ட்ராப்லெட்ஸ் வந்துடுது. இப்போது எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. ஓகே, ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த சீடோட வேல்யூவை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, 1 1 கொடுத்துக்கலாம். இதுக்கு 0 0 இருக்கட்டும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியரோட ரேடியஸை வந்து ரொம்ப சின்னதாக ஆக்கிக்கலாம். மேக்ஸிமமே எனக்கு வந்து இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எவ்வளோக்கு வேணும்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எனக்கு 2. ஓகேவா? எனக்கு மேக்ஸிமம் இது. ஸோ இதோட வேல்யூவுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இதோட வேல்யூவை கொண்டு வந்து இதோட இங்கே நினச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாமெட் குரூப்போட இன்புட் எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி மேக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். இது என்னென்னா பிக் ட்ராப்லெட்ஸ், பிக் ட்ராப். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நேம் இங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி
அடுத்து இந்த வேல்யூங்கிறத ஸ்மால் ட்ராப். ஓகே, ஸோ பிக் ட்ராப் ஸ்மால் ட்ராப். ஸோ நம்ம இங்கே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மால் ட்ராப்பை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, பிக் ட்ராப் வந்து எனக்கு இது ஓகே. இங்கே 2 கூட வச்சுக்கேன். அது 2 இது 2 ரொம்ப வருது. 1.2 1.1 0.5 எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. 0.25 ஓகே, 0.15 எனக்கு ஓகே. எனக்கு இந்த பிக் ட்ராப்லெட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இருக்கக்கூடாது, அங்கங்கே தான் இருக்கணும். பட் இந்த சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் வந்து எனக்கு நிறையா இருக்கணும். ஸோ இதுதான் எனக்கு. ஸோ ஸ்மால் ட்ராப்லெட்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ராப்லெட்ஸ் வந்து ஃபைனலாக நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சோடா கேனுக்கு தேவையான வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ யூஸிங் ஜாமெட்ரிக்கல் நோட். ஸோ இதுதான் வந்து ஜாமெட்ரிக்கல் நோடோட சிறப்பு. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு பெருசு பண்ணியே காட்டிக்கிறேன். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இதே மாதிரி கூட அப்படியே டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம மெயினாக என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்னா ஒரு 8 மெட்டீரியல் நோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் பாயிண்ட்ஸ் ஆன் ஃபேஸ் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஜாமெட்ரி, அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் யூவி ஸ்பியர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து செட் ஸ்மூத்து கொடுத்தோம், ஏன்னா ஸ்மூத்தாக வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் வந்து ரேண்டம் வேல்யூ கொடுத்து அந்த ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், சின்னதுலேருந்து பெருசாக கொண்டு வந்தோம், அதை ஸ்ப்ரெட் ஆகி வர மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த மேக்ஸிமம் டென்சிட்டி, அது வந்து எவ்வளோ நிறையா ட்ராப்லெட்ஸ் நிறையா வேணுமா கம்மியாக வேணுமா அப்படிங்கிறதுக்காண்டி, அந்த டென்சிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஒரு நோடு ஆட் பண்ணோம். ஸோ மேத் நோடு ஆட் பண்ணி அதில் வந்து மல்டிப்ளை செட் பண்ணிவிட்டு அதோட இன்புட்டை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு இது வந்து அங்கே கனெக்ட் பண்ணனால நமக்கு இங்கே இன்புட்டை அந்த மாடிஃபையர்லேயே இன்புட்டை வந்து நமக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், நமக்கு தேவையான தேவையான ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வெர்டெக்ஸ் நோடாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு நேம்டு ஆட்ரிபியூட்ஸில் டிஃபைன் பண்ணிவிட்டு செலெக்ஷன், எனக்கு இந்த செலக்ட் பண்ண ஏரியாவில் மட்டும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் பாயிண்ட் வந்து அப்ளை ஆகி எனக்கு ஜாமெட்ரியில் அவுட்புட்டில் வரணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். ஸோ நம்ம எல்லாமே ஃபைனலாக கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். இப்போது நமக்கு வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் ஆட் ஆகி நமக்கு கேன் எப்படி இருக்குது. இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து இதில் வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து எல்லாமே ஒயிட்டாக தெரியுது. இந்த ஒயிட்டுக்கு பதில் தான் நமக்கு வந்து இது வந்து வாட்டரோட ஃபீல்ட்லேயே நமக்கு வேணும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு மெட்டீரியல் ஒன்று அசைன் பண்ணணும். ஸோ மெட்டீரியல் அசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மெட்டீரியல் க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம மெட்டீரியல் எடிட்டர் மாற்றிக்கலாம். ஸோ ஷேடர் எடிட்டரு போயிட்டு இங்கே போயிட்டு ஸோ இங்கே மெட்டீரியல் எடிட்டர் இங்கே வந்தீங்கன்னா மெட்டீரியல் செலக்ட் பண்ணிவிட்டு நியூ மெட்டீரியல் ஆட் பண்ணிக்கலாம். நியூ மெட்டீரியல் ஒன்று ஆட் பண்ணிக்கங்க, அப்புறம் அதுக்கு ஒரு நியூ கொடுத்துருங்க. ஸோ இந்த மெட்டீரியலோட நேம் வந்து வாட்டர்னு வச்சுக்கலாம். அப்படியே இங்கே வாட்டர். ஓகே, வாட்டர் ட்ராப்ஸ்.
ஓகே, வாட்டர் ட்ராப்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து எனக்கு இந்த சர்ஃபேஸ் வந்து எனக்கு இந்த ஷேடர் வந்து என்ன ஷேடராக வேணும்னா கிளாஸ் பிஎஸ்டிஎஃப் ஷேடராக எனக்கு வேணும். ஸோ நான் அந்த பிரின்சிபல்ஸ் இதுக்கு பதில் தான் நான் கிளாஸாக மாற்றிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கிளாஸ் பிஎஸ்டிஎஃப் வந்து ஷேடர் வந்துடுச்சு. இப்போ இதோட ரஃப்னஸ் வந்து நான் ஃபுல்லாக குறைச்சிட்டு ஐஓஆர் வந்து எனக்கு 1.33 இதாக மாற்றிக்கிறேன். ஏன்னா வாட்டரோட ஐஓஆர் பார்த்தீங்கன்னா 1.33 தான், நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாவே தெரியும். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனி ஐஓஆர் இருக்குது. நான் வாட்டரோட ஐஓஆர் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த மெட்டீரியலை கொண்டு நம்ம வந்து இந்த நோடில் ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து மறுபடியும் நோட் எடிட்டர், ஜாமெட்ரிக்கல் நோட் எடிட்டர் போய்க்கிறேன். ஓகே, ஜாமெட்ரி நோட் எடிட்டர் போயிட்டு இப்போ இந்த யூவி ஸ்பியருக்கு தான் நம்ம வந்து மெட்டீரியலை அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்பியரை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு யூவி ஸ்பியர் க்ரியேட் பண்ணோம், அது செட் ஸ்மூத் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது இங்கே வந்து மெட்டீரியலை ஆட் பண்ணி அவுட்புட்டில் விடலாம். ஸோ நான் இதை மெட்டீரியலை ஆட் பண்ணுறேன். செட் மெட்டீரியல் எம்ஏடின்னு போட்டிங்கன்னா வந்துடும். செட் மெட்டீரியல் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு கிளிக் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வந்துடும். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண மெட்டீரியல் இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ வாட்டர் ட்ராப்ஸ் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த மெட்டீரியல் இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியல் நான் கொடுக்குறேன். உனக்கு ஒன்ஸ் வந்து வாட்டர் ட்ராப்ஸ் மெட்டீரியல் கிளிக் பண்ணாக்கல எனக்கு இங்கே மெட்டீரியல் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. ஏன்னா இந்த ஒயிட் வந்து பின்னாடி உள்ள லெட்டர்லாம் இது வந்து இந்த வாட்டர் ட்ராப்ஸ்ன்னு மறைக்கிற மாதிரி இருக்குது. அது நார்மலாக ஒரு பளிங்கி வச்ச மாதிரி தான் இருக்குது. எனக்கு வாட்டர் ஃபீல் வரல, டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெண்டர் செட்டிங்கில் போய் நம்ம வந்து சில வேல்யூவெல்லாம் மாற்றணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டர் வந்து நமக்கு வந்து ரெண்டர் இன்ஜின் ஈவியில் இருக்குது. ஸோ ஈவியில் இருக்கனால உங்களுக்கு ரே காஸ்டிங் எதுவுமே நடக்காது. ஸோ அதனால் நம்ம இதை வந்து ரெண்டர் இன்ஜின் வந்து சைக்கிள்ஸுக்கு மாற்றிடலாம். ஒன்ஸ் நீங்கள் சைக்கிள்ஸுக்கு மாற்றினால உங்களுக்கு உங்களோட சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு அது விசிபிலிட்டியாக இருக்கும். நீங்கள் விபோர்ட் ஷேடிங்கில் வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இது தெரியும். ஸோ உங்களோட பிசியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு அது வந்து ரெண்டர் வந்து சீக்கிரமே ஆகி காட்டும். ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பெரிய ட்ராப்ஸ்க்கு மாதிரி நம்ம சின்ன ட்ராப்ஸ்லையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஷிஃப்ட்டு டி கொடுத்து இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த நோடை கொண்டு போயிட்டு ஸோ இங்கே ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த சின்ன சின்ன இதுலையுமே நமக்கு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம மெட்டீரியலுக்கு வந்து க்ரியேட் பண்ணி அசைன் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வந்து சூப்பராக வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இதுக்கு வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக அசைன் பண்ணிட்டோம். இதே மாதிரி மற்ற 2 கேனுக்குமே வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, வாட்டர் ட்ராப்லெட்ஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி வெர்டெக்ஸ் குரூப் வந்து நம்ம வந்து அசைன் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நான் இதுக்கும் 2க்குமே அசைன் பண்ணி வச்சுருக்கேன் வெர்டெக்ஸ் குரூப் எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியுமில்ல. எடிட் மோடு போயிட்டு ஸோ எடிட் மோடு போயிட்டு உங்களுக்கு தேவையான வெர்டெக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அசைன் கொடுத்துட்டு ரீநேம் பண்ணிக்கோங்க. ஸோ ரீநேம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நீங்கள் ஆப்ஜெக்ட் மோடு போய்க்கலாம். ஸோ இதே மாதிரி 2க்குமே நான் வந்து வெர்டெக்ஸ் குரூப் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா இங்கே வந்து மாடிஃபையரில் நான் அப்ளை பண்ணணும் அதுக்காக. ஓகே, இப்போது இந்த கேனில் இருந்து இப்போ நமக்கு வந்து இதே மாடிஃபையர் கூட நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் மாடிஃபையர் போய்ட்டு ஆட் ஜாமெட்ரி போய்க்குங்க. இதில் போய்ட்டு ரெட் கேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெட் கேன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு காப்பி ஜாமெட்ரி நோட் குரூப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு காப்பி ஆகி வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். இது வந்து பிங்க் கேன் ரீநேம் பண்ணிக்கலாம்.
ஸோ பிங்க் கேன் ரீநேம் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு இன்னும் வந்து இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஆட் ஆகலை. ஏன்னா நம்ம நேம்டு ஆட்ரிபியூட்ஸ், அதாவது அந்த வெர்டெக்ஸ் குரூப்பில் வச்சுருக்கோம்ல, ஸோ இது எந்த இடத்துலலாம் எனக்கு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வேணும் அப்படின்னு அதை வந்து நம்ம இங்கே வந்து அசைன் பண்ணணும். ஸோ வந்து இங்கே போயிட்டு பிங்க் டென்சிட்டி அப்படிங்கிறத கொண்டாந்து கொடுத்துட்ருங்க. ஸோ பிங்க் டென்சிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அப்ளை ஆகும். ஸோ அதே மாதிரி இதுலேயுமே பிங்க் டென்சிட்டி கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாடிஃபையரில் போய்ட்டு ஸோ இங்கே வந்து நம்ம வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துக்கலாம், 0.156 அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துக்கலாம் 0.156. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 4. சேம் ப்ராசஸை நம்ம வந்து இந்த இதுகளுக்கும் பண்ணிக்கலாம். ஆட் மாடிஃபையர், ஜியாமெட்ரி நோட், இது வந்து பிங்க் கேன். இப்போ இதை வந்து காப்பி ஜியாமெட்ரி நோட் குரூப், இப்போ க்ரீன் கேன். ரீநேம் பண்ணியாச்சு. இங்கே போய்ட்டு நேம்டு ஆட்ரிபியூட்ஸில் போய் க்ரீன் கேனுக்கான டென்சிட்டி குரூப், அதாவது வெர்டெக்ஸ் குரூப்பை ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் டென்சிட்டி. ஸோ சேம் மாடிஃபையர் வந்து இங்கே வந்து 0.1 இங்கே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே 4.5 சேம் வேல்யூவாக கொடுக்குறதால நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ 3 கேனுக்குமே நம்ம வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போது வந்து இதை வந்து மெட்டீரியல் ப்ரிவியூ பார்ப்போம். ஓகே, உங்கள் வியூ போர்ட்டில் வந்து உங்களுக்கு வியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து உங்களோட பிசி எவ்வளோ ஸ்பீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு வியூ போர்ட்டில் விசிபிள் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம ரெண்டர் போட்டு பார்க்கலாம். ஸோ ரெண்டர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கேமரா செட் பண்ணிக்குவோம். ஸோ கேமரா வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் வியூ போயிட்டு ஷிஃப்டியே கொடுக்குறேன், கேமரா ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கேமரா ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூக்கு வந்துடுங்க. இப்போது இந்த கேமராவை மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி பின்னாடி வச்சுக்கலாம். மூவ் பண்ணி பின்னாடி வச்சுட்டேன். இப்போ எனக்கு வந்து கேமரா வியூவும் எனக்கு தெரியணும். அப்படிங்கும்போது நான் இதுக்கு ஒரு தனி டேப் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த வியூவில் போயிட்டு வியூ பாயிண்டில் போய் நான் கேமரா மாற்றிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு கேமரா வியூ. ஸோ நான் நார்மலாக ஃபோனில் இதெல்லாம் கேமரா எடுக்கும்போது எவ்வளோ தூரத்தில் எடுத்த அந்த வியூ இது தெரியுமோ அது மாதிரி தான் உங்களுக்கு இது இதுவுமே. ஸோ இது வந்து எனக்கு கேமரா வியூ. இந்த வியூவில் வந்து எனக்கு வந்து ரெண்டர் ஆகும். இந்த கேமரா வியூவில் வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ரெண்டர் போயிட்டு ரெண்டர் இமேஜ் கொடுக்குறேன். ஓகே, ரெண்டர் இமேஜ் கொடுத்தோடனே எனக்கு என்ன ஆகும்னா நான் என்ன கேமரா வியூ வச்சனோ அந்த கேமரா வியூவில் எனக்கு வந்து ரெண்டராக ஸ்டார்ட் ஆகும். நமக்கு ரெண்டர் ஆகி அந்த இமேஜ் இப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட்ஸ்லாம் சூப்பராக தெரியுது, அருமையாக வந்திருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேனில் ட்ராப்லெட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து லைட் செட் பண்ணிவிட்டு அது எப்படி நம்ம வந்து கேனில் வந்து அனிமேட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து லைட் செட் பண்ணிவிட்டு கேனை வந்து அனிமேட் பண்ணி நம்ம வந்து ரெண்டர் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அனிமேஷன் பார்ப்போம். ஸோ அனிமேஷன் பண்ணி எப்படி வந்து இது வந்து வீடியோ சீக்வன்ஸாக நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.